ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கடை டேஸ்ட்லேயே பால்கோவா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நம்மளுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதிகமாக பால் கூட நமக்கு தேவைப்படாது. வாங்க இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1/2 கப் பால் இருந்தாலே போதும். 1/2 கப் பால் எடுத்திருக்கேன், 3/4 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 கப் சர்க்கரை, 4 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பாலை ஊற்றிக்கலாம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். பாலை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். நான் 3/4 கப் பால் பவுடரை 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பாலில் கலந்துக்கிட்டேன். நிறைய பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது சுண்டி நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பால் ஊற்றி பால்கோவா பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண டைம் இல்லாதப்போ நம்ம இந்த மாதிரி பால் பவுடரில் மிக்ஸ் பண்ணி ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பால்கோவா செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருக்கோம் பேஸ்ட்டாக. கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கலாம், அது கடைசியாக தேவைப்படும். நெய் உருகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கட்டி பட்டுடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது ஓரளவு கட்டி ஆயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் கலர சரியாயிடும். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு கெட்டியாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இந்த சைடில் இருக்கிறதும் நம்ம உள்ளே எடுத்து விட்டுக்கணும். அப்படி இல்லைனா அந்த ஓரத்தில் மட்டும் நம்மளுக்கு தீஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால் நம்ம இப்படி கலந்துட்டு இருக்கும்போது இந்த சைடில் ஒட்டுறதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து இந்த மிக்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். பால் பவுடர் நம்மளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நம்ம ஒரு பேக்கெட் பால் பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பவுடர்லேருந்து நம்ம 4-5 தடவைக்கு மேலே பால்கோவா செஞ்சு சாப்பிடலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். பால்கோவா நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போது வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக பாதாம் தூவி நம்ம பால்கோவா சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.